அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்துடன் சுபத்துவ பாதையில் புதனுடன் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் சூரியனும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருப்பது அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள்ல சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் அமைகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்க போகின்றனர். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது. அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 2 பாவ கிரக நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இது வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் சஞ்சரிக்கிறார். அதே போன்று சுக்கிரனும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் விருச்சிக ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பது ஆழ விருச்சம் போல் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த சுப கிரக சேர்க்கையானது உறுதிப்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரக நிலைகளும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன. இயற்கையாகவே பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் பிளஸ் என்று யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய 2 பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக வலுவுள்ள நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தனுசு ராசியில் மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சுறுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது தெம்புடன் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ரிஷபராசியில் அமரப்போகிறாருங்க. இன்னும் சில மாதங்கள்ல ரிஷபராசியில் அமரப்போகிறார். எனவே அதுவரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் இந்த 7 நாட்கள்ல எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியும் முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே எதிர்பார்த்தவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள்
எதிர்பார்க்கக்கூடிய போனஸ், ஊதிய உயர்வு, விடுமுறை, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருப்பது, சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் 7 நாட்கள்ல கிரகநிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை. சந்திரனை தவிர மற்ற 8 கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையும் பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆகவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 7ல் இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கிறாருங்க. குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் பல மங்களகரமான யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த காரியங்களை இந்த வாரத்தில் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு உருவாகிறது. ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகுகிறது. எதிர்பார்த்தபடியே பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது. ராகு கேதுவும் சாதகமான வலுவான நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. கேது விரயத்தில் இருந்தாலும் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மிக முக்கியமான விசேஷமான சிறப்பான ஒரு வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த தருணங்களில் கிடைக்கிறது என்று பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுபத்துவ பாதையில் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு நன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த அதிர்ஷ்ட யோக வாரமாக பார்க்கப்படுகிறது. தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் புதனும் வலுப்பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக சொத்துக்கள் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிகிறது. ஏனென்றால் சூரியன் மற்றும் செவ்வாய் 3ல் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் மங்களகாரகனும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு நன்மை நிறைந்த வாரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் சிறு காரியமாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உருவாகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள். மேலும் மற்றவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.